நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. எம்ஜிஆருடைய படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்போம், நானே என் பிறந்தேன்னு ஒரு படத்தில் வாலி எழுதுகிற பாட்டு. இந்த பாட்டுக்கான பின்னணி என்ன? நாடு உனக்கு என்ன செய்தது நீ கேட்காதே, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய். இதை ஒரு சொற்பொழிவுகள் நிகழ்த்தி காட்டி உலகத்தையே தன்பால் ஈர்த்த ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால், மேசசூட்ஸ் மாநிலத்தில் புரூக்ளின் நகரில் பிறந்த 1917ஆம் ஆண்டு பிறந்த ஜான் எஃப் கென்னடி என்று போற்றப்பட்ட அமெரிக்காவின் 35வது ஜனாதிபதி தான் இந்த பெருமையுடையவர். இத்தகைய பெருமை கொண்ட ஜான் எஃப் கென்னடி படித்தது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். இப்போ நம்ம அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு தான் தமிழ் இருக்கையை உருவாக்குவதற்கு நம்ம பெரும்பாடுபட்டோம். 6 மில்லியன் டாலர் வேண்டியிருந்தது. 40 கோடி ரூபா நம்முடைய பணத்தில் அதை தயார் பண்ணி நம்முடைய தமிழர்கள்லாம் சேர்ந்து அதை ஏற்பாடு பண்ணி தமிழ்நாடு அரசும் அதுக்கு உதவி செய்து இன்றைக்கு இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாயிடுச்சு. அங்கே படித்த மிகச்சிறந்த ஒரு ஜனாதிபதிகளில் இவர் ஒருத்தர். அதோடு மட்டுமல்ல, உலக புகழ்பெற்ற சொற்பொழிவாளர்களில் இவருடைய பேர் கட்டாயம் உண்டு. இவருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. எல்லாரும் இவரை விரும்பினாங்க. அதாவது மக்கள் விரும்புகின்ற ஜனாதிபதி. இவர் எங்கே போனாலும் சரி இவரை பார்க்க கூட்டம் அப்படி கூடும். இவருடைய மனைவி ஜாக்லின் கென்னடி, இவருடைய குழந்தைகள், இந்த குடும்பத்தோடு இவர் வர்ற அந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் தான் தன்னுடைய பேச்சு ஒன்றில் சொல்கிற போது, அமெரிக்கர்கள் விண்வெளிக்கு மனிதர்களோடு சேர்ந்த ராக்கெட்டை அனுப்புவார்கள் அப்படின்னு இவர் பேசுகிறார். இவர் 1963 பேசுகிறாரு. 69 அப்பல்லோ 11 போய் சந்திரனில் இறங்கிடுச்சு. அப்படியான ஒரு விஞ்ஞான பார்வை உள்ள, தொலைநோக்கு பார்வை உள்ள ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி. மக்களின் ஆதரவை பெற்றவர். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்த நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவருக்கு நெருங்கிய நண்பர். வல்லரசு நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா திகழ்ந்தது என்று சொன்னால் இவரை போன்ற ஜனாதிபதிகளால் தான் அது நிகழ்ந்தது. இவருடைய பேச்சை மேற்கோளாக காட்டுபவர்கள் பலர் உண்டு. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அமெரிக்காவுக்கு போகிற போதெல்லாம் டெக்ஸாஸ் போவேன், டேலஸ் அங்கே போவேன். அங்கே என்னுடைய நண்பர் பால்சி பாண்டியன் அவர்கள் தொழிலதிபர், நண்பர் கால்டுவெல், ராம்கி, நிறைய நண்பர்கள் அங்கே இருக்காங்க. ஒரு முறை என்னை அழைச்சிட்டு அங்கே நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. எங்கே அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோர் அப்படிங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த 6th ஃப்ளோருங்கிறது ஒரு லைப்ரரி, இது நூலகம், 6 மாடிகளை கொண்டது. 6 மாடிகளை கொண்டதுக்கு 6th ஃப்ளோருங்கிறதான அர்த்தம். அப்படி இதென்ன உலக புகழ்பெற்ற அதிசயமானு கேட்பீங்க. அதுக்கு இல்லைங்க. அங்கு தான் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்தது. என்ன சோக சம்பவம் அப்படின்னா, ஜனநாயக கட்சியை சேர்ந்த இவர் தேர்தலுக்காக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்காக வந்தபோது கடைசியாக வந்த மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸாஸ் தான். இந்த டாலஸ் நகரத்துக்கு தான் அவர் வர்றார். திறந்த காரில் இவர் மனைவியோடு வந்தபோது இந்த 6வது மாடி 6th ஃப்ளோர் என்கிற இடத்துல இருந்தால் ஒருத்தர் மேலேருந்து அந்த ஓப்பன் காரில் அவரை சுட்டுறான். இந்த இடத்த நான் போய் பார்த்தேங்க. பார்த்து உண்மையிலே அதிர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ளே நுழையிற போதே 1963 இவர் மறைந்த காலம் அதுதான். 1917 பிறந்தவர் 1963 மறைகிறார். அவர் மறைந்த போது இவர் அன்றைக்கு எப்படி வந்திருப்பாரோ அந்த கட்டடத்தை அதே மாதிரியே வச்சுருக்கிறாங்க. 1963 நுழைஞ்ச மாதிரியே இருக்குது நமக்கு. அங்கே இருக்கிற நாட்காட்டிகள், அங்கே இருக்கிற இப்போ கடிகாரங்கள், அங்கே பயன்படுத்தப்பட்ட பொருள்கள், மற்ற எல்லாமே. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பக்கம் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அவர் பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்குது. அவர் வீடு, அவர் மனைவியோடு இருக்கிறது, குழந்தையோடு இருக்கிறது, இப்படி வரிசையாக இருக்குது. அந்த 6வது மாடிக்கு போய் பார்க்குறோம். அங்கேருந்து அந்த ரோடு தெரியுது. அங்கே ஒரு சிவப்பு கோடு போட்டிருக்காங்க. இதில் அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக நின்று போக வேண்டியதாகி போச்சு. அதில் என்ன வியக்க வச்ச ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? நான் பல இடங்களில் மோட்டிவேஷனாக தான் பேசுவேன். ஜான் எஃப் கென்னடி ஒருத்தருக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்காருங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் அப்படியே வியந்து நின்று போனேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஃபோட்டோவில் பரிசு பெறுறவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. யார் அது அப்படின்னு போய் பார்த்தா கீழே போட்டிருக்கு, அந்த பரிசை வாங்கின
அவர் சொல்கிறார், உலகின் ஒப்பற்ற ஜனாதிபதிகள் ஒருவராகிய ஜான் எஃப் கென்னடியிடம் நான் இந்த விருதை பெறுகிறேன். ஒரு நாளைக்கு நானும் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக வருவேன். பில் கிளின்டன் அப்படின்னு போட்டிருக்கு. பில் கிளின்டன் ஜான் எஃப் கென்னடிகிட்ட பரிசு வாங்கிட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நானும் திரும்ப வருவேன் அப்படின்னு. அதே மாதிரி 2 முறை ஜனாதிபதியாக இருந்த பெருமை பில் கிளின்டனுக்கு உண்டு என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஜனாதிபதிகளை உருவாக்கிய முன்னோடியாக திகழ்ந்தவர் ஜான் எஃப் கென்னடி. அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை சுட்டுக் கொன்றவனும் சுட்டுக் கொல்லப்பட்டான். எத்தனையோ மர்மங்கள் அதில் நீடித்தாலும் கூட அவருடைய பேச்சும் அவருடைய வசீகர தோற்றமும் அவருடைய செயல்பாடுகளும் இன்றைக்கும் அமெரிக்க மக்களால் மட்டுமில்லை, உலக மக்களாலும் போற்றப்படுகிறது. நியூயார்க் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான் எஃப் கென்னடி என்கின்ற அந்த அவருடைய பேர்லேயே அந்த விமான நிலையம் அமைந்திருக்கிறது. அதில் தான் நான் போய் முதல்ல இறங்கினேங்கிறதையும் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன்.